சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானாவில் ஒரே நாளில் 26 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். பாதுகாப்பு படையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். எல்லைக்கு வெளியே பாதுகாப்பு படை ஒருபுறம் பயங்கரவாதிகளை அழித்துக் கொண்டிருக்க, எல்லைக்கு உள்ளே உள்நாட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் சுமார் 26 நக்சலைட்டுகள் சுட்டு கொல்லப்பட்டுள்ளனர். குறிப்பாக சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானா மாநில எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய கரேகுட்டா ஹில்ஸ் என்ற மலைப்பகுதியில் சிஆர்பிஎஃப் மற்றும் சத்தீஸ்கர் பாதுகாப்பு படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் கூட்டாக இணைந்து தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். கடந்த 8 to 10 நாட்களாகவே இந்த தேடுதல் வேட்டை அந்த பகுதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. கரேகுட்டா ஹில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி அது மிக அடர்த்தியான வனம் மற்றும் மலை சூழ்ந்த பகுதி. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 42 to 44 டிகிரி செல்சியஸ் வரை கடுமையான வெயில் சுட்டரிப்பதாக கூறப்படுகின்றது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கடந்த சில நாட்களாக இந்த தீவிர தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த தேடுதல் வேட்டையில் 26 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பாதுகாப்பு படை மற்றும் 3 மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிரமான தேடுதல் வேட்டைக்கு கிடைத்த வெற்றி என அந்தந்த மாநில காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் உள்ளிட்டோர் வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.